வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நியூ இயர் ஆரம்பிச்சாச்சு. 2025 ஆரம்பிச்சு 11 நாள் ஆகுது. 11 நாளும் வெற்றிகரமாக இது வரைக்கும் 50 கிலோமீட்டர்ஸ் டெய்லி சைக்கிள் ஓட்டியாச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது 2025க்கு முதல் பிள்ளையார் சொல்லி யார் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா அமேசான். எந்த விதத்தில்? டீல்ஸ். ஆமாங்க. ஸோ இந்த டீல் வந்து அப்போது டம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் அப்படி தான் நினச்சேன். சும்மா இவனும் வரான் இவனும் போகிறான், ஏதாவது ஒரு டம்மி டீல் போடுவான் போல இருக்குது அப்படின்னு நினச்சா அதுக்குள்ளே என் பேக்கெட்டில் இருக்கிற 13R பெரிய ஆப் வச்சு விட்ருக்கானுங்க. இந்த 13Rல் இருக்கிற ஒரே டவுன் சைடு அப்படின்னு சொல்லி நான் பேசும்போது என்ன சொல்லியிருப்பேன்னா கேமரா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது 13Rோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற iQOO 12 அதை கொண்டு வந்து 42,000 ரூபாய்க்கு ஆஃபரில் வச்சுருக்கானுங்க. ஸோ இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் ஆஃபர்ஸ்னே வச்சுப்போமே. ஸோ 42,000 ரூபாய்க்கு iQOO 12 அப்படின்னும் போது கண்டிப்பாக 13Rோட அது வந்து பெட்டர் ஆப்ஷன் தான். கரெக்ட் தானே? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம். சரி, இப்போ டீலில் அப்போ என்னென்ன மாதிரியான டிவைசஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அண்டு மோர் ஓவர் வந்து 30,000க்குள்ளே என்னென்ன மாதிரியான டிவைசஸ் இருக்குது அது எல்லாமே இப்போ தொடர்ந்து பார்த்துடலாமா? கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல். நார்மலாக இந்த ஃபெஸ்டிவல்னு வந்ததுமே ஆரம்பத்தில் நான் கூட கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்னு சொன்னேன். ஆனால் கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல்னு போட்டிருக்காங்க. அது என்னமோ வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26ஆம் தேதி தான். பட் இப்போ இருந்தே அடுத்து ஒரு 15 நாளைக்கு இதை வச்சே உருட்ட போகிறாங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஃபஸ்ட் எடுத்ததுமே பவர்டு பை OnePlus 13 அண்ட் 13R. கரெக்ட். இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துறது யார் அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த இருக்க OnePlus 13 சீரிஸ் தான். ஸோ அதை வச்சு தான் இது நடக்குது அப்படிங்கிறது ஓகே. எஸ்பிஐ கார்டுக்கு 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டு, எஸ்பிஐ கிரெடிட் கார்டு அண்ட் இஎம்ஐ டிரான்சாக்ஷன்ஸ்னு போட்டிருக்காங்க. பிக்கெஸ்ட் டீல் ஆஃப் த சேல் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு OnePlus 13 இதில் எந்த ஆஃபரும் இல்லை. நார்மலாகவே வந்து உங்களுக்கு ஐசிஐசிஐ கார்டு ஆஃபருக்கு இன்ட்ரோடக்டரி ஆஃபர் இப்படி தான் இருந்தது. அதே 64,999 சரியா 12 to 56 கிடைக்கும் OnePlus 13. அப்புறம் iPhone 15 இதுலேயே எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமான திருப்தி இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே 48,000 ஏன் 50,000 கூட வாங்கியிருக்காங்க நம்ம மக்கள். அப்படின்னும் போது 55,499 ரூபாய் வித் ஆஃபர் அப்படின்னும் போது ரொம்ப பெரிய அட்ராக்ஷனாக எனக்கு ஃபீல் ஆகலை. அடுத்து வந்து M35 இது கிரேஸியாக இருக்குது. இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் ஆஃபர் வந்து 13,999 அப்படின்னும் போது M35 ஒரு நல்ல டிவைஸ் தான். M35 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் பார்க்கலாம். M35 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வீடியோவாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம ஒரு சில கமெண்ட்ஸ் வீடியோ போடும்போது அதில் M35 பற்றி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கும்போது மக்கள் எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னும் போது மேக்ஸிமம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அக்கேஷனல் வார்மிங். ஆமாங்க, ஃபோன் வந்து வார்ம் ஆகுது. ரொம்ப ரேராக டிபெண்டிங் ஆன் நெட்ஒர்க் இஷ்யூ அண்ட் நீங்கள் என்ன மாதிரியான டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அண்ட் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறீங்களாங்கிறத பொறுத்து ஹீட்டும் ஆகுது. ஸோ இதை வந்து ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் வந்து எனக்கு ஃபோன் நல்லா இருக்குது ப்ரோ, கேஷுவலாக யூஸ் பண்ணுற ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கேமராவில் நான் சாட்டிஸ்ஃபைடு அண்ட் பேட்டரி லைஃப் கூட எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரியான ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ M35 பாருங்களேன், 15,000க்கு கீழே இது ஒரு நல்ல 5G ஃபோன். 1380 பேஸ்டாக இருக்கும், Gorilla Glass Victus ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆடட் அட்வான்டேஜஸும் ஃபீல் ஆகும். ப்ளஸ் 4 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து M35க்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இந்த இடத்துல நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா கேமராக்காக இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல டிவைஸ்னால் கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். மீடியா கன்சம்ஷனுக்காக ஒரு டிவைஸ் அப்படின்னும் போதும் M35 ஸ்கோர் பண்ணோம். நான் ரொம்ப கேஷுவல் யூசர் ப்ரோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு பேட்டரி லைஃபும் நல்லா வரும். ஸோ இதுதான் M35 இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். இதுக்கப்புறம் ரெட்மி A4 5G. ஸோ அது வந்து 8,499 ரூபாய்க்கு லான்ச் ஆஃபரில் இருந்துச்சு. அண்ட் இப்போ அதுலேருந்தும் இன்னொரு 200 ரூபாய் குறைச்சிருக்காங்க. ஸோ கிராஜுவலாக நீங்கள் வந்து இந்த 10Kக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்லாம் ரொம்ப டிராஸ்டிக்காக நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இந்த ஃபோன் ரிலீஸ் ஆகி இப்போ தான் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் தான் ஆகுதுன்னும் போது அதில் வந்து நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தா இன்னொரு 200 ரூபாய் குறைச்சதை பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்கக்கூடிய ஃபோன்ஸில் வந்து நீங்கள் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸோ இல்லாட்டி வந்து ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸோ ஏதோ ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோன் கால் பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுவீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நேராகவே இப்படி பேசுகிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட ஸ்க்ரீன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வேக் ஆகும். ஸோ சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டி ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த சொல்லிக்கிறேன். நெட்வொர்க் ஆஸ்பெக்டாக யோசிக்கும் போதும் A4 பற்றி நம்ம தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் 5G மட்டும் தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஜியோ யூசர்ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் ஏர்டெல் யூசர்ஸ்க்கு வந்து இன்னும் 2 வருஷமாக அது ஆகும் போல இருக்குது. ஏன்னா அப்போ தான் ஏர்டெல் வந்து ஸ்டாண்டர்ட் 5Gக்குள்ளே கால் எடுத்து வைப்பாங்க, அதை ஓவராலாக எல்லாருக்கும் அவைலபிள் ஆக்குவாங்க. ஸோ மொத்தம் இது ஒரு டிவைஸாக. அடுத்து வந்து iQOO Z9S. இதுவும் நல்ல டிவைஸுங்க. உங்களுக்கு வந்து இந்த கர்வ் பேனலு கொஞ்சம் லுக்கு இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் போகும்போது இப்போ Z9 இருக்கக்கூடிய அதே ஸ்பேஸில் இப்போ நம்மளால் வந்து Z9S பார்க்க முடியுது அப்படின்னும் போது இதுவும் மீடியா சென்ட்ரிக்காகவும் இந்த மாதிரி கர்வ் பேனலு கொஞ்சம் லுக் ஆஸ்பெக்டில் யோசிக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த iQOOக்கும் விவோக்கும் அதாவது விவோவில் இருக்கிற அதே மாதிரியான போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் கொண்டு வந்து iQOOவில் வைக்கிறனால நார்மலாகவே Z9 மாதிரியான ஃபோனாக இருக்கட்டும் இல்லாட்டி Z9Xஆக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னே சொல்ல முடியும். ரைட்டு. அப்புறம் நார்சோ
இது வந்து என்ட்ரி லெவலுக்கு நல்லாயிருக்கும். N61லாம் வந்து என்ட்ரி லெவல். இதை நம்ம அடிக்கடி பேசியிருப்போம் இல்லையா, அந்த கொஞ்சம் ரகடாக அடிச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபோன் ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணி வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்குலாம் இந்த மாதிரியான டிவைஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது நமக்கு 5G ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்க போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இண்டோரில் தான் நமக்கு எப்பயுமே 5G ஒரு ப்ராப்ளம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 4G 5Gங்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அண்ட் பழைய டிவைசஸ், அதாவது கொஞ்சம் பழசு ப்ளஸ் இந்த மாதிரி ரொம்ப பட்ஜெட் சென்ட்ரிக்காக வரக்கூடிய டிவைஸ், ₹5000 ₹6000 வரக்கூடிய டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 4G தான் இருக்கும். ஸோ அவுட்டோரில் இந்த மாதிரி நம்ம வந்து டிரைவிங்காகவும் இந்த மாதிரி அசிஸ்டிங் பர்பஸ்க்காகவும் ஃபோன் ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணுறதுக்காகவும் காரில் வந்து ஃபோன் ஹோல்டரில் ப்ளேஸ் பண்ணுறதுக்காகவும் பைக்லையோ கார்லையோ அதுக்கு வந்து இது ஓகே. அதுக்கெலாம் இந்த மாதிரியான டிவைஸ் வந்து நீங்கள் தைரியமாக ஜாலியாக அடிச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்து ஹானர் 200. இது வந்து ₹20,000 நம்ம வந்து கிரேசியான ஒரு ஃபோன் தான். ஆஃப்டர் சேல் சப்போர்ட் மட்டும் தான் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. பட் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ண எப்படி என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாகணும். அதே சமயம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஒரு சில அப்டேட்ஸில் கேமரா பர்ஃபார்மன்ஸ், அதாவது வந்த புதுசில் இருந்ததோட அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஜுவலாக டிக்ளைன் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு வந்து பழைய குவாலிட்டி கிடைக்காத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் இப்போ வந்திருக்க ஒரு சில அப்டேட்ஸ் மூலமாக ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து கேமராவும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ, நடுவில் கொஞ்சம் சறுக்கி இப்போ கொஞ்சம் பெட்டரான மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இப்போ ஹானர் 200 யூசர்ஸ் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். S23 அல்ட்ரா இது வந்து கிரேசி டீலுங்க. 69,999 ஒன் யூஐக்காகவும் அந்த அல்ட்ரா சாம்சங்கோட கேலக்ஸி எஸ் சீரிஸ் அல்ட்ரா அதுக்காகவும் எஸ் பென்னோட ஃபீச்சர்ஸ்க்காகவும். ஸோ இப்படி யாராவது யோசிச்சு வாங்குறதா இருந்தால் S23 அல்ட்ரா வேறு லெவல். மல்டிமீடியா கிரியேஷன் ஆஸ்பெக்ட்டு, வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட் எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் மோடாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து S23 அல்ட்ராவோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜாக வந்து நிற்கும். பேட்டரி லைஃப் கூட உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும்னு சொல்ல முடியும். இதில் என்ன ஹைலைட்னா, ஒன் யூஐ சவுண்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்போதைக்கு எங்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் அதுக்கு பீட்டாகவும் வரலன்னு வச்சுக்கோங்களேன். பட் டிவைஸ் வந்து ஒரு நல்ல டிவைஸுங்க. அடுத்து வந்து Oppo F27 ப்ளஸ் ப்ரோ ப்ளஸ், இதுவும் நல்ல டிவைஸ் தாங்க. ஆனால் இந்த டிவைஸ்லாம் எப்படி தெரியுமா, ஓப்போவில் இந்த மாதிரி டிவைஸ் வாங்குறதுக்கு பதில் இது லுக் ஆஸ்பெக்டில் நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு ரியல்மி இதெல்லாம் பார்க்குற மாதிரி எதுவும் ஃபீல் ஆகுது இல்லையா. ரியல்மிலையும் இதே செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 13 ப்ரோ ப்ளஸ் இந்த மாதிரியான ஃபோன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது இது லுக் ஆஸ்பெக்டில் தாறுமாறாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஓப்போலேயே வேறு ஏதாவது நம்ம போயிடலாமோ, இல்லாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு விவோவில் வந்து V40 போயிடலாமோ அப்படின்னு தான் தோணும் கன்சிஸ்டன்சி ஆஸ்பெக்டில். பட் இந்த டிவைஸ் வந்து அவங்க எப்படி ப்ரோமோட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கு, டியூரபிள் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த F27 சீரிஸு. ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நார்டு 4 எஃபெக்டிவ் ப்ரைஸு 24,999. நார்டு 4 24,999 அப்படின்னா நல்ல டீலுங்க. இப்போ ஒரு சிலருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரியல்மி GT60 வாங்கட்டுமா, இல்லைனா நார்சோ வாங்கட்டுமா, நார்டு 4 வாங்கட்டுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சில கேள்விகள் வரலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து ரியல்மி GT60 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமான அந்த ஃபீலு, 120 வாட் சார்ஜிங் இதெல்லாம் வந்து பெரிய அட்வான்டேஜாக ஃபீல் ஆகுமே தவிர, நார்டு பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் பில்டு கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போதே தரமாக இருக்கும். அதெல்லாம் வந்து நோ டவுட்டு. அதே சமயம் உங்களுக்கு அப்டேட்ஸ் மாதிரியான விஷயங்கள்லையும் வந்து கொஞ்சம் OnePlus பெட்டர் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது, டெலிவர் பண்ணுற விதம் இதெல்லாமே. மற்றபடி ரெண்டுமே ஐடென்டிக்கல் தானே. இப்போ OS ஆஸ்பெக்டில் எந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்தாலுமே ரியல்மியும் சரி உங்களுக்கு OnePlusம் சரி கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு சில ஃபேக்ட் தான். இருந்தாலும் எனக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் ஐ எம் லீனிங் டுவர்ட்ஸ் நார்டு 4 அப்படின்னு ஃபீல் ஆகுது. அதுக்காக அப்போது ரியல்மி GT60 மொக்கையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா LTPO பேனல் வேறு இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இவனுக்கு இதெல்லாம் அட்வான்டேஜ் இந்த மாதிரி ஃபீல் ஆகும். பட் OnePlus ஒரு சின்ன எட்ஜ் ரீசன்ட் டைமில் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டை வச்சு. அடுத்து நார்டு CE4 லைட், அது பக்கம் ஒதுங்கிடவே வேணாம். அந்த பட்ஜெட்டில் வேறு எதாவது கிடைக்குதுன்னா வாங்கிக்கோங்க. ஈவன் நத்திங் ஃபோன் 2 இயர் தான் வாங்கலாம். CMFலேயே ஹையர் எண்ட் கிடைக்குதுன்னா கூட வாங்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த CE4 லைட் ஒரு டைப்பாக இருக்குங்க. நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், அது ஒன்று டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்குது. CE4 நல்ல டிவைஸுங்க. CE4 வந்து 21 அதாவது 15,999க்கு வந்து நார்டு CE4 லைட் அப்பயும் கூட அது வேணாம். அதுக்காக நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுதான் எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கும். யாராவது CE4 லைட் வச்சிருக்கிறவங்க உடனே கோச்சிக்கிட்டு வரக்கூடாது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் இதே பட்ஜெட்டில் நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இதுதான் என் கேள்வி. நம்ம ஒரு ஃபோன் வச்சிருக்கோங்கிறதுக்காக அதே நம்ம எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்காக தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு டிவைஸ் வச்சுருக்கீங்கன்னும் போது அந்த டிவைஸ் நல்ல டிவைஸ்னு சொல்லணும்னு நம்ம எல்லா டைமும் எதிர்பார்க்க முடியாது. கரெக்ட் தானே? சரி, நார்டு CE4 வந்து அண்டர் 20K கிரேசி சூப்பராக இருக்கும். 7 Gen 3 இருக்குது. அந்த டைல்ஸ் கலர் டிசைன் நல்லாயிருக்கும். வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது கேஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல டிவைஸுங்க. பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காகவும் ஓரளவுக்கு நல்ல டிவைஸ் தான். அண்டர் 20Kல சூப்பர் டிவைஸ். ஏன்னா 7 Gen 3 வேறு. ஸோ ஓவரால் நல்ல டிவைஸுங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து செகண்ட் தாட்டே இல்லாமல் நல்ல டிவைஸ்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல அதுக்கு மேபி டஃப் காம்படிஷனாக யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவோட Edge 50 Neo இருக்கும். ஏன்னா Edge 50 Neo ஒரு டைப்பான டிவைஸ். அது பர்ஃபார்மன்ஸில் தான் கொஞ்சம் ஸ்லகிஷாக இருக்கும். ஷட்டர் ஸ்பீடு செம லேகியாக இருக்குங்க. மோட்டோரோலா Edge 50 Neo யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? இப்போ ஏதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது, இல்லாட்டி ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு டெக்ஸ்ட் போகுது அப்படின்னும் போது அதை ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சோன்னா அது கொடுத்தது ஒன்றா இருக்கும். கொஞ்சம் மூவ் ஆகிடும்.
கொஞ்சம் ஷட்டர் வந்து ரொம்ப லேகியாக ஃபீல் ஆகும், அப்புறம் ப்ராசஸ் பண்ணும். பட் வர அவுட்புட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டெலிஃபோட்டோ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எவ்வளோ பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 20K டெலிஃபோட்டோ தராங்க. அதனால் அதெல்லாம் நம்ம கொஸ்டினே பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த 7300 அப்பப்போ நமக்கு வந்து ஏதாவது செஞ்சு விடணும்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. OnePlus 13 அது பார்த்த விஷயம் தான். OnePlus 12 கூட ப்ரைஸ் ரொம்ப கம்மியெலாம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இதோட கம்மியாக வந்த மாதிரி ஞாபகம். ஓகே, M15 Prime. ஸோ இந்த சாம்சங் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளுங்க. உங்களுக்கு மீடியா சென்ட்ரிக்காக சாம்சங் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சா இந்த M35 போதும். M35 நச்சுன்னு இருக்கும், கேமராவும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். M05 எப்படின்னா கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்ம பேசணும்ல, கொஞ்சம் ரஃபாக அடிக்கிறதுக்கு, காரில் வந்து மொபைல் ஹோல்டரு, பைக்கில் மொபைல் ஹோல்டரு, வெளியில் அவுட்டோரில் கொஞ்சம் ஒர்க்கு அப்படின்னும் போது அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு. இருந்தாலும் இந்த கேலக்ஸி M05க்கு வந்து இவங்க நார்டு CE4 ஃபோட்டோ போட்டது கொஞ்சம் அநியாயம் தான். Z9 Lite 9249, ஸோ அதுவும் நல்ல டிவைஸ் தான். Z9 Lite கிடைக்கும். அப்போ T3 Lite இருக்குது, அது T3 Lite விவோ அங்கே இருக்கும். விவோ வந்து ஃப்ளிப்கார்ட், ஐக்கூ வந்து அமேசான். ஸோ இந்த மாதிரி போடு. நான் தான் சொன்னேனே ஓப்பனிங்லேயே 13 முடிச்சு விட்டீங்க ஐக்கூ 12 வச்சுன்னு. 41,999ங்க. 41,999க்கு உங்களுக்கு நல்ல கேமரா செட்டப்பு, நல்ல டிவைஸ். ஐக்கூ 12 சீரியஸாகவே நல்ல டிவைஸ், சூப்பராக இருக்கும். டே டு டே யூஸ்க்கு நல்லாயிருக்கும், கேமரா சென்ட்ரிக்காக நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக நல்லாயிருக்கும், டிஸ்பிளே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும் கலர் ஓஎஸை தவிர. இப்போ 13 இருக்கிற பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் அந்த கலர் ஓஎஸ் தான். இந்த கலர் ஓஎஸ்க்கும் ஃபண்டச் யூஐக்கும் பார்க்கும்போது ஃபண்டச் யூஐ மொக்கன்னு நான் சொல்ல வரல, பட் கலர் ஓஎஸ் வந்து ஃபண்டச் யூஐயோட கொஞ்சம் இன்னும் பெட்டராக ரீஃபைண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ 13 முடிச்சு விட்டீங்க. ஐக்கூ பார்த்துக்கிறேன். ஸோ அப்படி தான் இருக்குது. Z9S Pro இருக்குது, அது வந்து உங்களுக்கு 21,500 போது அதுவும் நல்ல டிவைஸ் தான். ஐக்கூ 13 வந்து 52, இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், லான்ச் ப்ரைஸ் தான் அது. ஐக்கூ Neo 9 Pro 29,999 போது அதுவும் சூப்பர் தான். இந்த Neo 9 Pro பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் ரேராக வந்து ஹீட்டிங் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து பேக்கில் இருக்கக்கூடிய அந்த லெதர் அது வந்து பீல் ஆஃப் ஆகிறத ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து எதுவுமே பெரிய குறைகள் யாருமே சொல்லலை. Realme GT7 Pro அப்போ 54,999. ஓகே, 5,000 ரூபாய் கம்மியாக வாங்க முடியுது. எனக்கு 60K தானே அதை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் Narzo 70 Turbo, இது வேறு நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவும் நல்ல டிவைஸ் தான். மீடியா சென்ட்ரிக்காக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இப்போ இதோட டிசைனை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா Poco X7 தான் ஞாபகம் வருது. இப்போ நார்சோலையும் உங்களுக்கு ஒரு பெரிய லைனப் இருக்குங்க. GT60 ஒரு பக்கம் இருக்குது. நார்சோவில் என்ட்ரி லெவல் லைனப் வரைக்கும் நம்ம எல்லாமே ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ Note 14 நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். Redmi 13 வந்து 11,999ங்கிறது வந்து ரொம்ப கிரேசி ப்ரைஸாக என்ன? Redmi 13 5Gலாம் வந்து ஸ்கிப். Redmi 13 5G ஸ்கிப்பு, அது மேபி ஆஃப்லைனில் விற்றுப்பாங்க. Redmi 13C 5Gயும் ஸ்கிப்பு, அதுவும் ஆஃப்லைனில் விற்றுப்பாங்க. என்ன ப்ரோ அதை போய் ஸ்கிப் பண்ணுறீங்க? அதான் 8,799 ரூபாய்க்கு 5G டிவைஸ் வருதுன்னா அந்த டெமென்சிட்டி இருக்குல்ல, வந்த அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய சிங்கம் மாதிரி வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பூனை மாதிரி படுத்து தூங்கிடும். அதனால தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. Note 13 கொஞ்சம் டீசெண்டான டிவைஸு 16,999க்கு, பட் அதோட நல்ல நல்ல டிவைசஸ் நம்ம பார்த்தனால கொஞ்சம் அமைதி காக்கவும். அப்புறம் 14C இந்த ப்ரைஸ்க்கு நல்ல டிவைஸ், இதெல்லாமே இப்போ லான்ச் ஆனது தான். Poco C61 இவங்கெல்லாம் பார்த்தீங்களா, Tecno Pop 9, இது எல்லாமே அந்த பைக் ஹோல்டருக்கு பக்கா டிவைஸுங்க. லாவா பிளேஸ் டியோ இந்த ப்ரைஸுக்கு தான் லான்ச் ஆச்சு. ஸோ அதே ப்ரைஸுக்கு தான் நம்ம பார்க்குறோம். அதாவது ஆஃபர்லாம் வைக்கும்போது 15K தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதே 15K பார்க்குறோம். உங்களுக்கு டியூல் டிஸ்பிளே இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும்னு நினச்சா லாவா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்கன்னு ஒரு சிலர் ஃபீட்பேக் கொடுத்தனால அதில் அந்த ஆஸ்பெக்ட்லையும் லாவா கொஞ்சம் மதிக்கிறோம். பட் அவங்களோட சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் இந்த மாதிரியான ஏரியாலலாம் அவங்க இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். Nokia G42 இன்னுமா இருக்கு, நீ பல வருடங்களாக பார்த்துட்ருக்கேங்க, ஓயலை போகாது ஜீவா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. இந்த ஃபோனை யூஸ் பண்ணுற யூசர்ஸ் யாருமே வந்து ரொம்ப மோசமான பிரச்சனைகள்லாம் ரிப்போர்ட் பண்ணதில்லை. பட் ஒரு 1 இயருக்கு அப்புறமெல்லாம் லைட்டாக ஸ்லக்கிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 480 ப்ராசர் இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி ஆகும்போது பட்ஜெட் ஃபோன்ஸில் நம்ம ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்கப் எடுத்துகிட்டு ஃபோனை ரீசெட் பண்ணிட்டு திரும்ப கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. Itel Zeno 10 இதை பற்றி ஆல்ரெடி கொஞ்சம் நாள் முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். எப்படி ஐஃபோன் மாதிரி இருக்குது பாருங்கள், பெசலே இல்லாத மாதிரி இதில் காட்டியிருப்பான், அதெல்லாம் நம்பிடாதீங்க. Realme P2 Pro உங்களுக்கு வந்து எந்த ஆஸ்பெக்டில் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக கொஞ்சம், அதுவும் மீடியா அண்ட் லுக்கு செம்மையாக இருக்குல்ல, சீரியஸாகவே லுக்கு தாறுமாறாக இருக்குது. அந்த க்ரீன் வந்து நிஜமாகவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. டிவைஸ் பேரட் க்ரீன், நைஸ். ஸோ யாரெல்லாம் ஆக்சுவலாக ரியல்மி வந்து ரொம்பவே ப்ரிஃபரபிளி குட் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இப்போ 7S Gen 2 அப்படின்னா கன்சிடரபிளி ஓகேயா அப்படின்னு கேட்டால், இதில் பார்க்கும்போது 21,500 அப்படின்னா டாட்டா காட்டிட்டு ஓடிடலாம். ஆனால் எப்படி சொல்கிறது, இப்போது P2 Pro வந்து 21,500 ஜஸ்டிஃபை பண்ணுமா அப்படி யோசிக்கும் போது தான் நமக்கு வந்து ஏகப்பட்ட நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஏன் P2 Pro போகணும் அப்படின்ற மாதிரி தோணும். பட் லுக் ஆஸ்பெக்டில் பார்த்தா P2 Pro மாஸ் தாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ரியல்மி மாதிரி தெரில, ஹானர் மாதிரி தெரியுது, மேஜிக் சீரிஸ் மாதிரி இருக்குது. Motorola G85 அதுவும் ஓரளவுக்கு டீசெண்டான டிவைஸ், ஸோ அதையும் கூட கன்சிடர் பண்ணலாம். பட் G85 எந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டத்தை சமாளிக்குது அப்படின்னா, கூடயே அதே கம்பெனிலேருந்து Edge 50 Neo மாதிரி டிவைஸ் சுற்றுறது தான் இப்போ அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச்.
ரைட்டு. ஸோ இவ்வளோ டிவைசஸ் இருக்குது. இதை தாண்டி இன்னும் நிறைய டிவைசஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டு கேட்டனால லேப்டாப் மாதிரியான செக்ஷனையும் நாங்கள் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். லேப்டாப்பு, டேபு அதெல்லாமும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு சில வீடியோஸில், சரியா? ஆனால் ஃபோனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் சொல்கிற ஒரே விஷயம் தாங்க, அப்படியே ரொம்ப உத்தமர் இவர். இவ்வளோ நேரமாக நம்ம எல்லாரையும் ஃபோன் வாங்குறதுக்காக உட்காந்து வீடியோ போட்டுட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா ஃபோனை வாங்காதீங்கன்னு சொல்கிறது. இதே வேலையாக போச்சு இந்த ஆளுக்கு. முதல்ல இவருக்கு யாராவது ஒரு பாயாசத்தை போடுங்கயா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அது எதார்த்தம் தான். பட் ஒரு சேனல்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும்னும் போது அது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாருமே தேடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது அதை போடாமல் இருக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரியான வீடியோஸ் போட்டு சரி இப்போ என்கிட்ட ஃபோன் வந்து சரியில்லை, கம்ப்ளீட்டாக அது செத்து போகுது, அதுக்கு இறுதி அஞ்சலி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது நான் வாங்க தான் போகிறேன் அப்படின்றவங்களுக்கான ஒரு கிளாரிட்டியாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறோமே தவிர எங்கள் டீல் வந்துருச்சுங்க பாருங்கள், ஃபெஸ்டிவ் சீசன் வந்துருச்சு, ரிப்பப்ளிக் டே சேல் வந்துருச்சு, தயவுசெய்து எல்லாருமே வாங்கிடுங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஸோ நல்லா திங்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கைட் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக தான் மெயினாக இந்த மாதிரியான வீடியோஸ். ஓகே ரைட்டே. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லோரும் வாங்கணுன்றதுக்காக வீடியோ போடுறதில்ல. ஓகே பார்க்கலாம், பாய்.